தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அரசியலில் குதித்தார் ரஞ்சித். அரசியலில் குதித்தார் இயக்குனர் ரஞ்சித் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். உண்மை குற்றவாளிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த கொலையை செய்தது யார் என்று கூட இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏறத்தாழ 15 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த கொலையில் திமுகவை சார்ந்த வழக்கறிஞர் அருள், அதிமுகவை சார்ந்த வழக்கறிஞர் மலர்கொடி, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அஞ்சலை, தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த ஹரிகரன் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது ஒரு அரசியல் படுகொலையாக மாறி வருகிறது. கோடிக்கணக்கான ரூபாய் இந்த படுகொலைக்கு செலவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து இயக்குனர் ரஞ்சித் திமுக அரசு மீது சராமரி குற்றம் சாட்டினார். இந்த சூழ்நிலையில் இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய நீலம் கலாச்சாரம் மையம் சார்பில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து இன்றைய தினம் சென்னையில் பேரணி நடக்கிறது. ரஞ்சித் தலைமை தாங்கி இந்த பேரணியை நடத்துகிறார். பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தலைமை ஏற்கும்படி, தமிழக பிரிவுக்கு தலைமை ஏற்கும்படி ரஞ்சித் அவர்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்னும் சரியான தகவல் இல்லை. இயக்குனர் ரஞ்சித் அரசியலில் குதிப்பது உறுதியாகிவிட்டது. அவர் தலித் போராளி என்று சொல்லலாம், சமூக நீதி போராளி என்று சொல்லலாம். அவர் அடக்கி கொண்டிருந்தார் தன்னுடைய மனதை. தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட காரணத்தினால் அவருடைய உணர்வுகள் எல்லாம் வெளியே காட்டுகிறார். இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார். ஆதி திராவிட மக்கள் அதில் திரளாக கலந்து கொள்கின்றனர். ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தடை போட்டுள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த யாரும் இயக்குனர் ரஞ்சித் நடத்தும் பேரணிக்கு செல்லக்கூடாது என்று தடை விதித்துள்ளார். ஏனென்று சொன்னால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே அந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களையும் கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்று ரஞ்சித் தரப்பில் கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த கொலையிலே திருமாவளவனுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் பல அரசியல் தலைவர்களும் இது சிக்கலாம் என்று கூறப்படுகிறது. திமுக தான் இந்த கொலைக்கு மையப்புள்ளி என்றும் கூறப்படுகிறது. ஆனால் திமுகவை நக்கி பிழைக்கிற திருமாவளவன் திமுக மீது வீண்பழி சுமத்தப்படுகிறது, விடுதலை சிறுத்தை கட்சி மீது வீண்பழி சுமத்துகின்றனர் என்று கூறி இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை விதித்துள்ளார். ஆனால் திருமாவளவன் பேச்சை ஆதி திராவிடர்கள் கேட்கப் போவது கிடையாது. எழுச்சி தமிழராக உருவெடுத்து வருகிறார் ரஞ்சித். அவர் ஒரு சமூக நீதி போராளி. ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கேட்டு இந்த பேரணி நடக்கிறது. திரளான ஆதி திராவிடர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். இயக்குனர் ரஞ்சித் அரசியலில் குதித்திருப்பதை வரவேற்போம்.